என் வீட்டு மாப்பிள்ளை தூக்குறீங்களாடா? உங்களை கொல்லாம விட மாட்டேன்டா. என்னாச்சு அருண்? எழுந்திரி அருண், 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 எழுந்திரி. அருண், எழுந்திரி. அருண், 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 எழுந்திரி. அருண், எழுந்திரி. அருண், ஃபேனை கிட்ட புடி. அதெல்லாம் ஒண்ணும் சும்மா இருப்பான். அழகா சரி, எனக்கு வீசு. தெரியாம தான் கேக்குறேன். கார் ஊருக்குள்ள வந்துருச்சு, ஊர் எல்லையை தாண்டிருச்சு. ஆமா, ஊர் எல்லைக்கும் இந்த கோயிலுக்கும் அவ்வளவு தூரமாவா இருக்கு? அதான் மாப்பிள்ள வந்தக்கா ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு கதிர் சொன்னான்ல, அதாங்க லேட் ஆகுது போல இருக்கு. ஏம்மா, கார் ரிப்பேர்னா என்னம்மா? அது சரி பண்றதுக்கு இவ்வளவு நேரமா? ஏமா, அந்த கார் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா நம்ம வீட்டுக்கு போய் வேற ஒரு கார் எடுத்துட்டு வந்து மாப்பிளைய கூட்டு வரணும்னு கதிருக்கு தெரியாதா? என்னங்க, அவங்க கிளம்பிட்டாங்கங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்துருவாங்க. பூசாரி சொன்னதை கேட்டல்ல, இன்னும் அரை மணி நேரத்துக்குள்ள பரிகார பூஜையை ஆரம்பிக்கிறேன்னா இந்த பூஜையே வேஸ்ட்னு சொல்றாரு. எவ்வளவு சொன்னாலும் லேட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. உங்களெல்லாம் என்ன பண்றது? இன்னும் அரை மணி நேரம் இருக்குல்ல, அதுக்குள்ள வந்துருவாங்க. அக்கா, கவலைப்படாத. இந்த கல்யாணம் நடக்கலன்னா என்ன, இன்னொரு மாப்பிள்ள பார்த்து வேற கல்யாணம் பண்ணிக்கலாம். இதுக்கு போய் ஏன் ஃபீல் பண்றீங்க? ரூபினி, நீ அதிக பிரசங்கித்தனமா பேசினா அடி வாங்குவ. என் கல்யாணம் என்ன உனக்கு விளையாட்டா இருக்கா? எனக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா அது மகேஷோட தான். இல்ல நான் கால ஃபுல்லா கல்யாணம் பண்ணாம இப்படியே இருந்தேன். பேசக்கூடாது. ஏய், கொஞ்ச நேரம் சும்மா இருக்க மாட்டே நீ? அவ மகேஷ் விஷயத்துல எவ்வளவு எமோஷனலா இருப்பான்னு தெரியாதா? அவகிட்ட போய் விளையாடிட்டு இருக்க. சும்மா ஒரு ஃபன்னுக்கு தான் சொன்னேன்.